அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9998 அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 9988 அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட்டாக நம்மளுக்கு வச்ச ரிசல்ட்டும் இதே மாதிரி தான். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 9 8க்கு 9 8க்கு 9 7க்கு 8 நம்மளுக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறத பார்த்தா இந்த பேட்டர்ன்லேயே வருமா? இப்போ சொல்ல போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 நாள் ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம். இந்த 8887 999 இருந்தாலும் சரி 9998 இருந்தாலும் சரி ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 8க்கு 5க்குன்னா அப்போ 9க்கு 6 1க்கு சாரி இங்கே வந்து 8க்கு 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 8 7க்கு 2 அப்படிங்கும்போது 8க்கு 3 இப்படிங்கிற மாதிரி வருதா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் நம்ம பவர் நம்பரை வச்சு நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இருந்தாலும் இந்த 683ங்கிறது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 683 கணக்கில் வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 998, அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு 412. ஸோ இந்த 412க்கு இந்த 998 அப்படின்னு வந்தது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 4க்கு 9 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1க்கு 6 வருது, அதே மாதிரியே 2க்கு 7 வருது. ஸோ நம்ம கணக்குப்படி பவரில் வந்தால் 967 வருது. ஆனால் நம்மளுக்கு இதுலேருந்து ஸ்ட்ராங்காக ஒரு போர்டில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 9 டேரெக்டாகவே நம்மளுக்கு பாஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த கணக்கு தான் நம்ம சார்ட் மெத்தட். சரி, இப்போ ஓகே. இப்போ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம 998 நம்ம கணக்கு எடுத்ததில் இன்றைக்கி 998 எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 683 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி வருது அப்படின்னு கணக்கில் வந்து பார்த்தா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் பவர் சார்ட் செகண்ட் பேட்டர்னில் அடித்தா இன்னொரு நாள் பவர் சார்ட்டில் 1 அப்படிங்கிற கணக்கில் தான் வரணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 998 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடியது 212 அப்படிங்கிறது வருது. சொல்லப்போனால் நம்ம டேரெக்டாக பவர் எடுத்தோன்னா 998னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவரில் எடுக்கும்போது 998 அப்படிங்கிறது 221 அப்படிங்கிறது வருது. ஸோ நம்மளுக்கு சொல்லப்போனால் 221 அப்படின்றது வருது. ஸோ இதில் இந்த 221ல் ரொம்ப அதிகபட்சமான வாய்ப்புகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி போர்டில் 2 வரதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் இங்கே நோட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் போர்டில் எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு நான் 683 ஆல் போர்டில் 2 அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். சரி, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் சார்ட்டில் பார்த்தா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு 9999 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 999 ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இதே மாதிரி 8887 ரிசல்ட் வந்தபோது எல்லாமே நினச்சிருப்பாங்க இந்த 8க்கு 8 ஏதாச்சும் ஒரு போல் திரும்பி பாஸ் ஆகும்னு. அது எங்கே பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் 8க்கு 8 வச்சுட்டான். அப்படிங்கும்போது நம்ம கணக்குப்படி இன்றைக்கி எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 221 அப்படிங்கிறது நம்மளுக்கு கணக்கில் வருது. சொல்லப்போனால் அது வந்து பவர் மெத்தடில் நம்மளுக்கு 221ங்கிறது வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 221 இதுலேருந்து தான் நம்ம ஆல் போர்டு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் படி 221 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஆல் போர்டு 2 வந்துடுது. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல ஸோ நம்ம இதில் வந்து காமனாக சொல்லப்போனால் 9க்கு 6 பவரு, 9க்கு -1, 8க்கு 3. சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9க்கு 2 அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வேளை 9க்கு 9 வச்சாலும் வைக்கலாம். 9க்கு 9ன்னு ஏ போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து 9க்கு 9, அதே மாதிரி 9க்கு 2, 8க்கு 4. ஸோ எனக்கு தெரிஞ்சு 924ன்னு வரலாம். ஓகேவா? ஸோ இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. சரி, இப்போ ஏபிஎஸ்சிபிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி 9க்கு 9 இறங்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 92 அதை பரட்டினா 29. ஓகேங்களா? அதே மாதிரியே
2க்கு வந்து 7 பவர், 9க்கு வந்து 2 பவர் 72. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து 4 பவர், 3க்கு வந்து 6 பவர் 46. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 2 பவர், 8க்கு வந்து 4 பவர் 24. அதே மாதிரி 9க்கு 9 இல்லை வரல அப்படின்னா 9க்கு 6 வந்து ஒரு வேளை நம்மளுக்கு பி போர்டில் இருக்க 9 மாறலாம். அதாவது ஏபியில் வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஏ இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி நம்மளுக்கு இப்படி மாறி வரதுக்கு வாய்ப்பு. 92, 29, 72, 46, 24, 69 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இதில் இருக்குது. ஏபிசி பிஸில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 வரணும். ஒரே நம்பர் தான், இதுதான் ஆல் போர்டில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஆல் போர்டில் ஒன்லி 2 அப்படிங்கிறது நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வரணும். 9 வரலான்னா 6 வரணும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 4 தான் நண்பர்களே வரணும் கண்டிப்பாக. ஓகே, ஏ போர்டில் 9 அல்லது 6, சி போர்டில் 4, இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2. ஸோ இந்த 2 தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக 9 அப்படிங்கிறது டி போர்டு மாதிரி வந்ததுனால இன்றைக்கி ஏ போர்டில் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஏ போர்டில் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி சொல்லப்போனால் இந்த 2ங்கிற பேட்டர்னில் தான் இவன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு ஆல் போர்டு 2 அப்படிங்கிறது நான் இது மூலியமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை மட்டும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுங்க. அப்படி இல்லைனா 9 வந்து சப்போர்ட் வச்சுங்க. ஏன்னா ஒரு வேளை நேற்று வந்த அந்த ட்ரிபிள்ஸில் ஒரு 9 வந்து எங்கேயாச்சும் ஒரு போர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்கள் நம்ம கொடுக்குற கணிப்பு. நம்மளுடைய இந்த சேனல் வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளால் அந்த சேனல் இந்த வீடியோ எதுவும் செயல்பட முடியாது. அதனால் இந்த சேனல்லே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இந்த சேனல்லையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.